நான் குறிப்பிடுகின்றான். அருமையானவர்களே, நீங்கள் நோன்பு நோற்று பாருங்கள். நீங்கள் நோன்பு நோற்றால் அது நிச்சயம் சத்தியம் உங்களை இறையச்சமுடையவர்களாக பயபக்தியுடையவர்களாக மாற்றக்கூடும். அந்த நோன்பிற்கு அல்லாஹ் அளப்பரிய ஆற்றலை வைத்திருக்கிறான். நோன்பு நோற்றால் நீங்கள் தானாக குர்ஆனை எடுத்து ஓதுவீர்கள். நீங்கள் நோன்பு நோற்றிருந்தால் தானாக அத்துணை தவறுகளையும் விட்டு நீங்கி இருப்பீர்கள். நீங்கள் நோன்பு நோற்றால் அனைத்து விதமான பாவங்களை விட்டு முற்றிலும் தவிர்ந்து விடுவீர்கள். நோன்பு நோற்றால் தர்மம் செய்யக்கூடிய மனப்பான்மை வந்துவிடும். நோன்பு நோற்றால் இறைவனே கதி, இறைவனுடைய பள்ளியே கதி என்று சரணடைய மிக பெரும் ஏதுவாய் தோதுவாய் இந்த நோன்பு நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிவகையை ஏற்படுத்தி தரும். நோன்பு நோருங்கள், அல்லாஹ் அதில் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். நோன்பு நோருங்கள், அல்லாஹ் சகலவிதமான நோய்களுக்கும் அதில் அல்லாஹ் பிணியை அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். எல்லா விதமான பாக்கியங்களையும் விட இந்த நோன்பிற்கு அல்லாஹ் தானே கூலியாகுகிறான் என்று குறிப்பிடுகின்றான். அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு நான் தாகித்திருக்கிறேன், நான் பசித்திருக்கிறேன் என் இறைவனுக்காக என்கிற அந்த எண்ணமும் அந்த செயல்பாடுகளும் இறைவனை கவர்ந்து விடுகிறது. இறைவனுக்கு பிடித்தமானவர்களாய், இறைவனுக்கு நெருக்கமானவர்களாய் நம்மை மாற்றி விடுகிறது. இந்த நோன்பு இறைவனுடன் நம்மை இணைத்து விடுகிறது. இந்த நோன்பு குர்ஆனுடன் நம்மை இணைத்து விடுகிறது. இந்த நோன்பு தொழுகையுடன் நன்மை இணைத்து விடுகிறது. அனைத்து விதமான நன்மைகளின் பக்கமும் இந்த நோன்பு நமக்கு இணைக்கும் ஒரு பாலமாக கருவியாக அமைகிறது. வரக்கூடிய ரமலானில் நோன்பு நோருங்கள். ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்த நாம் முற்றிலும் தவறிவிடக்கூடாது. ரமலானுக்குரிய கண்ணியம் என்பது அந்த மாதத்தில் நோன்பு நோற்பதும், தொழுவதும், தர்மம் செய்வதும், இன்ன பிற நல்ல அமல்களும் செய்வதும் தான். அதை தவிர்த்து ரமலான் மாதத்திலும் மற்ற மாதங்களைப் போன்று வெளியில் உண்டு கொண்டோ, குடித்து கொண்டோ, அல்லது வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டோ எல்லா மாதங்களையும் போன்று இந்த ரமலான் மாதத்தையும் நாம் கழிப்போமையானால்